அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம 11வது பாடம் 11ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 11.2 பார்க்குறோம். எல்லாருமே தொகையிடல் பார்க்குறதுக்கு முன்னாடி வகையிடலை பற்றி நினைவு வைக்கணும். சரியா? 1/cos² x அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஃபார்முலான்னு ஞாபகம் வைக்கணும். sec² x என்னவா? sec² x. 1/cosனால் நமக்கு secant தீட்டா அப்படின்றது தெரியும், சொல்லலாம். 1/cos அப்படின்னா என்ன சொல்லலாம்? secant தீட்டா. சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant² தீட்டா அப்படின்றத சரியாக சொல்லணும். சரியா? எதை நம்ம secant² தீட்டான்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும்? tan. நமக்கு secant² தீட்டா எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படின்னு சொன்னால் tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant² தீட்டானா, secant² தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுனா நமக்கு tan தீட்டா ப்ளஸ் சி. எக்ஸ்னா எக்ஸு, ஒய்னா ஒய், தீட்டானா தீட்டா. அதை மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு கணக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கணக்காக இருந்தால் கூட 2 நிமிஷங்களாவது எடுத்துக்கணும். மிகப்பெரிய கணக்காக இருந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுக்கிறதுலையும் ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்க வேணாம். அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். லைஃப் லாங்கு நமக்கு நினைவு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் cot x. இந்த cot x டிவைடட் பை sin x இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும். எதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2 வரும்னு நினைக்கணும். secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? secant x tan x. ஆனால் இங்கே டேனை காணோம். சரி, கீழே இருக்கிற 1/sin அது secant கிடையாது, cosecant. அப்போ நம்ம cosecant x cot xன்னு எதுவும் இருக்கா அப்படி யோசிக்கணும். cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? மைனஸ் cosecant x cot x படிச்சிருக்கோமா? அப்போ மைனஸை காணோம். சரி, ஆன்சரில் மைனஸ் வரணும், பே வச்சுக்கலாம். இல்லைன்னா இருக்குன்னா இல்லைன்னு எழுதுறது. ப்ளஸ் சி போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ cot x அது பாட்டுக்கு இருக்குது. 1/sin என்ன? 1/sin என்ன? cosecant x. ஸோ cosecant x cot x எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும்? cosecant x. cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot x. ஸோ cosecant x cot x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் சம் அதிலேயே தான் பார்க்குறோம். sin x பை cos² x. இதுவும் கொஞ்சம் ரேஷ்னல் ஃபார்மேட்லேயே இருக்குது. ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்குது. எனிவே யோசிக்கலாம் கொஞ்சம். sin பை cos என்ன இருக்கும்? tan. அப்புறம் இன்னொரு காஸ் கீழே தான் இருக்குது. ஸோ 1/cos. 1/cos என்ன? ஃபஸ்ட்டு சம்லேயே சொல்லியிருக்கோம். 1/cos என்ன? secant. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது tan x secant xன்னு இருக்குது. நமக்கு secant x tan xன்னு திருப்பி போட்டால் தெரியும். secant x tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x? tan x இல்லை, secant x. tan x தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? secant² x. தப்பாக சொல்கிறனால எதுவுமே பிரச்சனையே கிடையாது. ரைட்டாக எழுதிக்கிட்டே போனால் தான் அவன் முன்னேற மாட்டான். தப்பாக இருந்தோன்னா இந்த தப்பு விட்டோம்ல, சரியாக நமக்கு புரிஞ்சிச்சு. sin x cos x இன்ட்டு 1/cos x. sin x by cos x என்ன? tan x. 1/cos என்ன? secant x. ஸோ secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x. அப்போ secant x tan x இன்டகிரேட் பண்ணால் secant x ப்ளஸ் சி. அதே சம்மில் தான் 11.2 தான். கிட்டத்தட்ட 4 நிமிஷமாக சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப முக்கியம்தான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 1/√of பார்த்தீங்கன்னா தெரியும், காமிக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோவில். 1/√of 1 - x². நிறைய பேர் இதோட ஃபார்முலா படிக்கலை, இருந்தாலும் இப்போயாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. sin இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் இந்த ஆன்சர். எந்த ஆன்சரை? sin இன்வர்ஸ் எக்ஸ். உங்களுக்கு பேஜ் நம்பர் கூட நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், 186 பேஜ் நம்பர். ஆல்ரெடி ஐ டோல்ட் த பேஜ் நம்பர் இன் ஃபார்முலா பேஜ். எஸ், இன்வர்ஸ் ஃபார்முலா பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப லெகுவாக இருக்கும். நானுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
186 பேஜ் நம்பர் பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. இந்த இருக்குது பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்கள். எத்தனாவது ஃபார்முலான்னு இங்கே கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா நம்பர் அவங்க கொடுக்கல. நான் நம்பர் போட வச்சு பிள்ளைங்களை எத்தனாவது ஃபார்முலான்னு புரிஞ்சுக்க வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணால் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க இங்கிட்டு வேணா. பாருங்கள், இந்த ஒரு பச்சை கலரில் இருக்க லைட் க்ரீனில் எஸ் டிஃப்ரென்ஷியேட், அதான் d/dx, அதாவது sin inverse x the whole does. அப்படி கூட நீங்கள் வலது பக்கம் எழுதிக்கலாம்ப்பா. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பல விதமாக சொன்னால் நல்லது தானே. இப்போ இது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அப்படின்னா இது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளினா இது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அல்லன்னு கூட சொல்லலாம். இதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறதுல கூட இருக்குன்ற அர்த்தம் ஓகே தான். அப்போனா அப்போ 1/√(1 - x²) வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து sin inverse of x-க்கு. அப்போ இன்டகிரேஷன் பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். இன்டகிரல் 1/√(1 - x² dx = what? sin inverse x + c. தட்ஸ் ஆல். நல்லா புரிஞ்சிச்சா? புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.